ஹலோ, இன்னைக்கு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் வந்து பாடி சொல்கிறேன். நம்ம பிரெயின் தான் வந்து ஓவரால் கண்ட்ரோல். அது இருந்த இடத்துல இருந்துட்டு எல்லா ஆர்கன்ஸுக்குமே அது ஆர்டர் கொடுக்கும். ரைட்டா? எந்தெந்த ஆர்கன் இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கெல்லாம் நிறைய பிளட் சப்ளை கொடுக்க சொல்லி, நர்வ் கனெக்ஷன் கொடுக்க சொல்லி எல்லாம் ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கும். ரைட்டா? அதனால தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்றோம். ஏதான எக்ஸசைஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உட்காராம எப்போ பார்த்தாலும் ஒரு டேபிளில் சேரில் உட்காராங்க, காலை மடக்காமல் இருந்தாங்கனாலே கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மசில் யூஸ் கிடையாது அப்படின்னு பிரெயின் டிசைட் பண்ணிட்டு அந்த மசில் வீக் ஆகிடும். ரைட்டா? ஸோ அதனால சிட்டிங், ஸ்டாண்டிங் அண்ட் அதர் மூமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ஈவன் பெராலிசிஸ் ஆனவங்களுக்கு கூட அவங்க கை துவண்டு போய் யூஸ் பண்ணலன்னா கூட பிசியோதெரப்பி கொடுத்து நாங்கள் ஆக்டிவ் பிசியோதெரப்பி கொடுத்து மடக்கி நீட்டு சொல்லுவோம். ஏன்னா அந்த மசில் வந்து அலைவாக வச்சுக்கணும். அது ஒர்க் பண்ணாமல் இருந்தாலே கொஞ்ச நாள் பிரெயின் வந்து இது யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடும். அதனால எவ்ரி மசிலுக்கு நீங்கள் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் அந்த இது மசில் வந்து அலைவாகவும் ஆக்டிவாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேங்களா? அதனால கண்டினியூஸாக எந்த ஏஜாக இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி எல்லா மசிலையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா டிஸ்யூஸ் அட்ரஃபின்னு யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால அந்த மசில் வந்து டெட் மாதிரி ஆகிடும். ரைட்டா? துவண்டு போயிடும். ஓகேங்களா?